இப்போது பாஜக சார்பில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டு அரசியல் களத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. என்ன அஜெண்டா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? விஜயையும் எப்படியாவது உள்ளடக்கிக் கொள்ளுங்கள், திருமாவளவன் அவர்களையும் எப்படியாவது உள்ளே இழுத்துக் கொள்ளுங்கள். ஒரு வேளை இப்படி ஒரு கூட்டணி அமைந்து விட்டால் அதிமுக அரசு அமைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். மீண்டும் நீங்கள் எங்களுக்கு அடிமையாகவே இருக்கலாம் என்கிற ஒரு அசைன்மெண்ட்டை தேசிய தலைமை அவருக்கு கொடுத்திருக்கிறது. மாநில தலைமையோடு ஒரு இணக்கமான போக்கு இல்லை என்பது யதார்த்தமான உண்மைதான். அதே நேரத்தில் தேசிய தலைமையோடு ஒரு இணக்கமான போக்கை கையில் எடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு மிக முக்கியமான காரணம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் கவனத்தோடு உள்வாங்க வேண்டியிருக்கிறது. ஒரே ரைடு தான் சேலத்துல. ஒரு ரைடுக்கே கூட்டணி குறித்த நிலைப்பாடு என்று வருகிற போது என்ன பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி? நாங்க ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு கூட்டணி என்று சொல்கிறார். அதற்கு முந்தா நாள் வரைக்கும் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்? ரைடு நடப்பதற்கு முன்தினம் வரை பாஜகவோடு கூட்டணி இல்லை, பாஜகவோடு எந்த கட்டத்திலும் கூட்டணி இல்லை என்று சொல்லி வந்தவர் ஒரு ரைடுக்கே இப்படி மாற்றி பேசுகிறார் என்று சொன்னால், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அருமையாக சொன்னார் துணை முதலமைச்சர்.